ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலக மீடியாவுக்கு முன்னாடி ஒரு நடிகை ஒருத்தரை விமர்சிக்கிறான். அந்த ஆள் சிஎம். நீ எல்லாம் என்ன அரசியலை பார்த்து வந்தேன்னு தெரிலப்பா. உன்னுடைய அப்பா எல்லாம் ஊழலுக்கே பேர் போன பெரிய மன்னர். அந்த அறிவுஜீவி ஊழல்வாசிக்கு பிறந்த மகனை போலையா நீ நடந்துக்கிற? நீ எல்லாம் ஒழுங்காக இந்த தக்குரி பயலை அன்னைக்கு அடக்கி வச்சுருந்தேன்னா இந்த பயெல்லாம் இன்றைக்கி வந்து தெருவில் எப்படி பேசுவேன்னா நான் அது காரணமே இல்லை, என் மேலே பழி போடுறாங்கன்னு. இல்லை 41 செத்ததை எத்தனை வாட்டிடா விமர்சனம் பண்ணுவேன்? நான் எல்லாம் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த செத்த நாயை பற்றி பேச விடான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சனியனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது. நீ எல்லாம் பண்ண மயிறு போல் ஆட்சி, ஆணியை பிடுங்கி நொட்டிட்டு போன ஆட்சினால அந்த சனியனை மாதிரிப்பட்ட வக்கம் கேட்டதெல்லாம் வந்து பேசுது. 41 செத்ததுக்கு மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லாதவன் எப்படிலாம் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று பேசுகிறேன்? என்னெல்லாம் ஆட்சி நடத்திட்டு இருக்குதியா நீங்கள்? நீ அஇஅதிமுக மத்தியில் காங்கிரஸும் பிஜேபியும் சென்னையினுள்ள எந்த நாட்டோட உருவாக்கி வச்சுருக்கிறியா? ஒரு குருட்டு கூட்டத்தை அந்த தக்குருவி கூட்டம் மாதிரியே எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறியா? நீ அதுங்க தமிழ்நாட்டில் ஒழுங்காக கல்வியை மாற்றிருந்தேன்னா இதே மாதிரிப்பட்ட தக்குரியலெல்லாம் வெளியே வந்து நிற்குமேல. எல்லாம் படிக்க போகுது தானே, படிச்சுக்கிட்டு உயர்ந்துக்கிட்டு நாங்கள் மேற்கல்வி படிக்க போகுது, இந்த கல்வி படிக்க போகுது. நாங்கள் பயங்கரமாக கல்வியை நொட்டி மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு அப்பப்போ பேப்பராக வெளியிடுதியா லூசு பயிரோல. கொஞ்சமாவது யோசிப்பாருங்கள. கொஞ்சம் அறிவு இருந்தால் இந்த மக்களெல்லாம் ஒரு நடிகனுக்கு பின்னால் சீலையை கலத்திட்டு போய் நிற்க மேலே மன்னிச்சி மாதிரியே ஒருத்தையும் பேசாளுங்க. போகிறவையெல்லாம் விஜய்க்கு பெண்டாட்டி இல்லைன்னா நாங்கள் பெண்டாட்டியாக இருப்போன்னு பேசியா. இதெல்லாம் நீ எல்லாம் கண்ணில் பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோடு எப்படி இருக்கு? கேட்டால் நல்ல ஆட்சி மயிர் ஆட்சின்னு சொல்லு. நீ அவனை பிடிச்சி உள்ளே போடாதப்போவே தெரிஞ்சு போச்சு நீ இந்த சனியனை கூட்டிகிட்டு வந்தவேன்னு. உனக்கு ஒரு நாட்டோட சிஎம்மாக இருக்க, உனக்கெல்லாம் இதில் செய்ய முடியலைன்னா நீ என்ன ஆணியை பிடுங்கல? ஒருத்தன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் டிவியை பார்த்து தான் நொட்டுனேன். நான் இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் முன்னாடி கொண்டுட்டு போனப்போ அந்த இடத்துல எந்த கேள்விக்கும் யாரும் பதில் சொல்லலை. தமிழன் விளிம்பு நிலையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் மதத்தையும் உங்கள் ஜாதியையும் காப்பாற்றுக்குன்னு சொல்லிக்கிட்டு தடிக்கம்பை பிடிச்சி நடக்குதியா? ஈர வெங்காய தடிக்கம்பை. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி நடப்பியா? மக்களை ஏமாற்றி அரசியல் பண்ணுறதையும் காசு கொடுத்து அரசியல் பண்ணதையும் விட்டுக்கிட்டு நீங்கள் பேசாமல் வேறு ஏதாவது பண்ணலாமே. உனக்கு பேர பிள்ளைகளெல்லாம் அங்கே எங்கேயும் டீம் எடுத்து அங்கங்கேயும் பேரம் பேசி நடத்திக்கிட்டு தானே இருக்கா விளையாட்டு போட்டி. அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போ. நீயும் நொட்டதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கானோ நொட்டதுக்கு கேட்டால் நாங்கள் பழைய கழகம். நீங்கள் எல்லாம் கழகம் கிடையாது, நீங்கள் எல்லாம் கலலை. அப்படியே இருங்க.